யோ, அவனை இழுத்துட்டு வாங்கயா. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இந்த பழனியை பத்தி அவனுக்கு சரியா தெரியல. என் கையால லாடம் கட்டின அனுபவம் அவனுக்கு இல்லல்ல. அதான் அவன் அவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கான். அவனை அடிச்சு ஜீப்ல தூக்கி போட்டு வாங்கயா. நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சொல்லுங்க. உட்காந்து பேசலாமா? உட்காருங்க. உட்கார். சொல்லுங்க, என்ன விஷயம்? தோழர் பாலகிருஷ்ணனை காணோம். யார் அது? தோழர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாது? தெரியாம தான் சார் கேக்குறேன். சொல்லுங்க. மக்கள் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற தோழர் பாலகிருஷ்ணனை காணோம்னு வந்திருக்கோம். ஓ, அந்தால இந்த கட்சி மீட்டிங்னு சுத்திக்கிட்டு இருப்பாரு, அந்தால தானே சொல்றீங்க? ஆமா, அவரை ஏன் நீங்க தேடிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பெரிய அமௌண்ட் ஏதாவது வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரா? சார், அவரை காணோம்னு பதறி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இங்க வந்திருக்கோம். அப்போ அவரை நல்ல நோக்கத்தோட தான் தேடுறீங்க. என்ன சார், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பேசுறீங்க. இப்போ நான் என்ன பொறுப்பு இல்லாம பேசுறேன்? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க, நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். சரி, சொல்லுங்க. நேத்து நைட் தோழர் பாசறைக்கு வந்திருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாத்தீங்களா? எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயும் விசாரிச்சிட்டோம். ஏற்கனவே பெரும் புள்ளி ஒருத்தரோட ஆதாரங்கள் அவர் கையில இருக்கு. அதை கைப்பற்றணுங்கிற நோக்கத்துல யாராவது அவரை கடத்திட்டு போயிருக்கலாம். ஏன்னா பாசறையில யாரோ புகுந்து தாறுமாறா எல்லாத்தையுமே கலைச்சு போட்டிருக்காங்க. சேச்சா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவரே பல பிரச்சனைகள் இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். பல பெரும் புள்ளிகளோட மோதுறாருன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நம்ம சந்தேகப்பட முடியாது. அவசரமா வெளியூர் கிளம்பி போயிருக்கலாம். போற அவசரத்துல ஏதாவது தேடுறதுக்காக கலைச்சு போட்டு போயிருக்கலாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க அனாவசியமா பயப்படுறீங்க. தோழர் ஊர் ஊரா மாநாடு மீட்டிங்னு போறவரு. அப்படி ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருக்கலாம் இல்லையா? வந்துருவாரு, நீங்க போங்க. சார், அப்படி ஏதாவது இருந்தா எங்க கிட்ட சொல்லாம போக மாட்டாரு. இதோ பாருங்க மேடம், மறதி இயற்கையான விஷயம். டெய்லி நான் வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கிட்டு போவேன். நேத்து பாருங்க, பூ வாங்காம மறந்து போயிட்டேன். அதுக்காக என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சார், உங்க பொண்டாட்டிக்கு பூ வாங்கின கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு நடவடிக்கை எடுங்க. அதான் சொல்லிட்டீங்கல்ல, போங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன். கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க சார். ஐயா, ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஏமா இப்படி கூச்சல் போறீங்க? முதல்ல விசாரிச்சு பாக்குறோம், கிடைக்கலன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். முதல்ல எங்களோட கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுங்க சார். பெரிய டார்ச்சரா போச்சு உங்களோட. யோ, இங்க வாயா. இவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியா. ஓகே, அந்த கேஸை அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கம்மா. போங்க வாங்கம்மா. போங்கம்மா, நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். என்னங்க சார், எங்க கம்ப்ளைண்ட். சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சார், கம்ப்ளைண்ட்டுக்கு அக்னாலஜ்மெண்ட் வேணாமா? என்னது அக்னாலஜ்மெண்டா? ஏமா, இப்பதான் எழுதி கொடுத்துருக்கீங்க, நாங்க விசாரிக்க வேணாம்? அந்த ஆள் பாட்டுக்கு தண்ணியை கிண்ணியை போட்டு ஏதாவது ரோடு ஓரத்துல படுத்து கிடந்தான்னு வச்சுக்கோங்க. சார், அவருக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. சார், அது உங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரிய வேணாம்? நாங்க விசாரிச்சா தான் அவரோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு 2 மணி நேரமாவது டைம் வேணாம்? நீங்க போங்க, சாயங்காலம் ஒரு 4 மணிக்கா வந்து அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கிக்கோங்க. நான் இல்லைன்னா கூட அவர் கொடுப்பாரு. போங்கம்மா. அபே, போலாம். வாங்க சார்.
చిట్టిబాబు మైకం తొలగిపోయింది, వెళ్ళి గురువు గారిని తీసుకురా. అలాగేనయ్యా. மறைந்து தாக்கும் மாவீரர்களே, நீங்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்களே, எங்கே எனது கட்டுக்களை அவிழ்த்து விடும் துணிவு உங்களுக்கு இருக்கிறதா? தூக்குங்கடா. என்ன தோழர், ஷாக் ஆயிட்டியா? நைட்டு தூங்கலையோ? வயசான காலத்துல சரியா தூக்கம் வராதுதான். அதான் உன்னை ஒரு தட்டு தட்டி தூங்க வச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். என்னடா செத்தவன் முன்னாடி வந்து நின்று பெணாத்திட்டு இருக்கான்னு பாக்குறியா? இல்ல உன்னை நேரா மேலோகத்துக்கே கொண்டு வந்துட்டேன்னு பாக்குறியா? நாம் இன்னும் இந்த பூலோகத்தில் தான் இருக்கிறோம் தோழரே, நம்புங்கள். எனக்கு இந்த தெய்வம், மறுபிறப்பு, மேலோகம், சொர்க்கம், நரகம் இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இவையெல்லாம் இருக்கின்ற இந்த ஒரு பிறப்பையும் சரியாக வாழத் தெரியாத உன் போன்ற மனித மிருகங்களின் மூட நம்பிக்கை. தெளிவாயிட்டு போல இருக்கு. இல்லை, இன்னமும் குழப்பம் இருக்கிறது. என்ன குழப்பம்? எப்படி நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் என்று. நல்லவங்களுக்கு தான் சாவு சீக்கிரம் வரும்னு சொல்லுவாங்க. நன்றி. எதுக்கு? உன்னை நீயே கெட்டவன் என்று ஒத்துக்கொண்டதற்கு. பி ஃப்ராங்க், நமக்குள்ள எதுக்கு ஒளி மறைவெல்லாம்? அங்குச்சாமி குத்திட்டான், நான் செத்துட்டேன் அப்படிங்கிறது தானே உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் செத்து பிழைச்சவன்டா. நான் எப்படி செத்து பிழைச்சேன்னு தெரியுமாடா? இல்ல சார், தில்ல சாருக்கு உயிர் இருக்கு. தில்லா பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். எல்லாரும் என்ன மறக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அப்புறம் தான் எனக்கு ரீஎன்ட்ரி.
என்னோட ரீஎன்ட்ரிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு என்னை காப்பாத்தினர் அந்த 2 போலீஸ்காரங்களையும் போட்டு தள்ளிட்டேன். அற்புதம், வெகு அற்புதம். உனக்கு நல்லது செய்தவர்களுக்கு நல்ல கைமாறு செய்திருக்கிறாய். இதைவிட நீ அவர்களுக்கு வேறு என்ன நல்ல பரிசு தர முடியும்? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இனி வள்ளுவனே உன்னை மன்னிக்க மாட்டான். போ, உன் வாழ்க்கையில் உய்ய வேண்டிய வாய்ப்பை இழந்து விட்டாய். கட்டி போட்டாலும் உன்னோட வாய்க்கொழுப்பு குறையல பாத்தியா? அது என் பிறவி குணம், யாராலும் மாற்ற முடியாது. மரண பயம் அது எல்லாத்தையும் மாத்திடும். முயற்சி செய்து பார். எனக்கு எதுக்கு வீண் சிரமம்? அனாவசியமா உன்னை ஏன் அவஸ்தைப்படுத்தணும்? எனக்கு சில விஷயங்கள் தேவை. கேட்கிறேன், கொடுத்துரு. விட்டுடுறேன், போயிட்டே இரு. உனக்கு என்ன வேண்டும்? குட்ரா, இப்படி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள வரணும் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆதிபத்திய ஆதாரங்கள் உன்கிட்ட சங்கரபாண்டி கொடுத்துட்டு செத்து தொலைஞ்சிட்டானாமே. சங்கரபாண்டியன் சாகவில்லை, சாகடிக்கப்பட்டார். ஆமா, சாகடிச்சிட்டோம். அந்த ஆதாரங்கள் எங்க? அப்புறம் அந்த ஆதி அர்ஜுனை கொன்னதை முட்டாள்தனமா ஏதோ உளறி வச்சிட்டாராமே, அதையும் நீங்க வீடியோ ஏதோ எடுத்து வச்சிருக்கீங்கன்னு ஆதி நினைக்கிறாரு. அதையும் கொடுத்துரு, நான் விட்டுறேன். தாராளமாக தருகிறேன். அட பாரியா, தோலை திருந்திட்டான் பாரு. நான் சொல்லல? எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு, நாங்களே போய் எடுத்துக்கிறோம். அந்த சிரமம் உங்களுக்கு தேவையில்லை, நானே தருகிறேன். ஆனால் ஒரு திருத்தம். என்ன திருத்தம்? அதை உன்னிடம் தரப்போவதில்லை. ஓ, ஆதிட்டே நேரா போய் கொடுக்க போறியா? இல்லை, காவல்துறை ஆணையரிடம் தரப்போகிறேன். அதுவும் ஊடகங்களின் முன்னால். உன்னால் ஏற்பாடு செய்து தர முடியுமா? தோழர், விளையாடாத. விளையாடுவது நான் அல்ல, நீதான் என் உறுதியோடு விளையாடி பார்க்கிறாய். டேய் தோழா, அன்னைக்கு கொடைக்கானல் கூட்டு போய் கோமாளித்தனம் பண்ணே, அந்த தில்லா இல்லடா. ஐ ஆம் சீரியஸ். போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். டேய், என் கையால உன்னை கொல்லணுமான்னு பாக்குறேன்னா புரியுதா? வலிச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிற ஆதாரங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இரு. 10 ராணுவங்கள் ஒன்றாக திரண்டு வந்தாலும் நேருக்கு நேர் நின்று நெஞ்சை நிமிர்த்தி காட்டும் பரம்பரையில் பிறந்தவன் நான். அந்த நிலையிலும் கூட போர் முறைகளின் விதிமுறைகளை மீற மாட்டோம். உன் ஓட்டை துப்பாக்கியை பார்த்து பயப்படுபவன் நான் அல்ல. உன்னை வந்து பாக்குறேன்டா நான். சொல்லுதில்ல சார், அந்த தோழனுக்கு மயக்கம் தெரிஞ்சது சார், ஆனா புத்தி தெரியல சார். என்ன சொல்ற சார்? அவன் எதையுமே சொல்ல மாட்டேங்கான் சார். பேசாம போட்டு தள்ளிட்டுமா சார்? தில்லா, அவசரப்படாத. எனக்கு அவன்கிட்ட இருக்கிற ஆதாரங்கள் வேணும் சார். அவனவே நம்ம தூக்கிடுவோம் சொல்றேன், பின்ன என்ன சார் ஆதாரம்? முட்டாள் முட்டாள், அவன் போனா என் முடி போனதுக்கு சமம். ஆனா பிரச்சனை அது இல்ல. அந்த ஆதாரம் வேற யார்கிட்ட மாட்டி பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா நான் கம்பி எண்ண வேண்டியதாயிடும். இத்தனை வருஷம் நான் கட்டி காத்த பிசினஸ் சாம்ராஜ்யம் ஒரே நிமிஷத்துல தூள் தூளாயிடும். இது பார், நான் தான் அர்ஜுனை கொலை பண்ணேன்னு அம்மாக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே என்னை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த உலகத்துல யார் என்ன வெறுத்தாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனா என் அம்மா என்ன ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டா என்னால தாங்கிக்க முடியாது. இது பார்த்துலா, அந்த மாதிரி நடந்துருக்க கூடாது, புரியுதா? புரியுது சார். இது பார்த்துலா, தோழரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சித்திரவதை பண்ணு, பாப்போம் அவனோட மன உறுதியா இல்ல நாமலான்னு. ஓகே சார், நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா சார், நான் இதை சும்மா விட போறதில்ல சார். அவனை அணுவா சித்திரவதை பண்ணி உண்மையை வரவழைக்கிறேன் சார். குட், வெரி குட். அவனுக்கு மரண பயத்தை காட்டு, அவன் எல்லாத்தையும் கக்கிடுவான். ஓகே சார், அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே.